நண்பர்கள், சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது குரு பெயர்ச்சி பலன்கள். மே மாதம் 1ஆம் தேதி 2024 முதல் 2025 வரைக்கு உண்டான மேஷம் ராசி அன்பர்களுக்கு உண்டான முழுமையான பொது பலன்களை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான முழு பலன்களும் இந்த பதிவில் உள்ளது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு முழுவதுமாக தெரிய வரும். ஜோதிடம், ராசிபலன், ஆன்மீகம் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். மேஷம் ராசி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம். கிரக நிலைகள் ராசி ஸ்தானத்தில் இருந்து தனவாக்கு ஸ்தானத்திற்கு மாறுகிறார். உங்களது ரண ருண ரோகஸ்தானம், அஷ்டம ஆயுள் ஸ்தானம், தொழில் ஸ்தானம் ஆகியவற்றை பார்க்கிறார். நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் வசந்த ரிது சித்திரை மாதம் 18ஆம் நாள். இதற்கு சரியான ஆங்கில தேதியை பார்த்தால் 1/5/2024 அன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமியும் புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் சுபநாம யோகமும் பவகரணமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி நாழிகை 28:22க்கு மாலை 5:01க்கு துலாம் லக்கணத்தில் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாறுகிறார். மேஷம் ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த குரு பெயர்ச்சியால் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடத்தி மகிழ்வீர்கள். உங்களின் சுய முயற்சியினால் செயற்கரிய செயல்களை செய்வீர்கள். அதிக வேகமில்லாமல் நிதானமும் பொறுப்புடனும் காரியமாற்றுவீர்கள். உங்களின் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். தெய்வ வழிபாடுகளில் மனம் ஈடுபடும். வீண் அபவாதங்களிலிருந்து விடுபடுவீர்கள். சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம் ஆகியவை நடக்கும். உங்களின் இரக்க குணத்தால் மற்றவர்களுக்கு உதவி செய்வீர்கள். அதே நேரம் சிலருக்கு முழங்கால் வலி, மூட்டு வலி ஆகியவை ஏற்படலாம். தாயார் வழி உறவுகள் சீராகும். உங்களுக்கு எதிர்காலம் கலகம் செய்தவர்கள் உங்களை பார்த்து அடங்குவார்கள். வீடு வாகனம் வாங்கும் யோகம் இப்பொழுது உங்களுக்கு வந்து சேரும். சிலருக்கு தலைமை பொறுப்புகள் கிடைக்கும். முக்கியமான பூஜைகள், ஹோமங்கள் இல்லத்தில் நடத்துவீர்கள். ஆசையா சொத்துக்களால் வருமானம் இப்பொழுது உங்களுக்கு வர தொடங்கும். வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு அந்த வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கும். உங்களின் முகத்தில் வசீகரம் உண்டாகும். பிறரை கவரும் வகையில் பேச்சு திறமை அதிகரிக்கும். குடும்பத்தினருடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். கல்வி கேள்விகளில் அரிய சாதனைகளை செய்யும் ஆற்றலை பெறுவீர்கள். உங்களுக்கு கீழ்ப்பணிபுரிபவர்களுக்கு தக்க அறிவுரைகளை வழங்கி அவர்களை உங்களுக்கு ஆதரவாக்கி கொள்வீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைபளு அதிகரித்தாலும் சக ஊழியர்களின் உதவியால் வேலைகளை குறித்த காலத்திற்குள் முடித்து விடுவீர்கள். மேலதிகாரிகள் உங்களின் கோரிக்கைகளை உணர்வுபூர்வமாக பரிசீலித்து உங்களுக்கு சாதகமான முடிவுகளை எடுப்பார்கள். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் இப்பொழுது நீங்கும். லாபம் பெருகும். கூட்டாளிகளின் ஒத்துழைப்பை பெற்று செயல்பட்டால் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அரசியல்வாதிகள் அனைவரையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. கட்சி மேலிடத்தில் உங்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். அரசு அதிகாரிகளால் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். எதிரிகளை இனம் கண்டு ஒதுக்குவீர்கள். கலைத்துறையினரின் முயற்சிகள் இப்பொழுது வெற்றி பெறும். அதனால் புகழை தக்க வைத்து கொள்வீர்கள். உங்கள் படைப்புகளை புதிய வடிவத்தில் தருவீர்கள். பெண்மணிகள் கணவருடன் விட்டு கொடுத்து பழகுவீர்கள். குடும்பத்தில் நிம்மதி நிறையும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். ஆன்மீக சுற்றுலா சென்று வரும் வாய்ப்பு உண்டாகும். பிறரிடம் பேசும் நேரத்தில் நிதானமாக பேசுவது நல்லது. மாணவ மணிகள் கல்வியில் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெறுவீர்கள். பெற்றோரின் ஆதரவுடன் வெளி விளையாட்டுகளில் ஈடுபட்டு வெற்றி அடைவீர்கள். ஆசிரியர்களின் ஆதரவும் நன்றாகவே இருக்கும். அதே நேரம் புதிய நண்பர்களை அதிகம் நீங்கள் நம்ப வேண்டாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியின் மூலம் காரணமில்லாமல் மனதில் தைரியம் குறையும். பண வரவுக்கு குறைவு ஏற்படாது. உங்களின் தன்னம்பிக்கை உயரும். வாழ்க்கையில் முன்னேற வேகம் காட்டுவது நல்லது. மனக்குழப்பம் நீங்கும். தீவிர உழைப்பும் அதிக முயற்சிகளுடனும் காரியங்களில் ஈடுபடுவீர்கள். மனம் மகிழும். சம்பவங்கள் நடக்கும். மனக்கவலை குறையும். எல்லா வகையிலும் சாதகமான பலனே கிடைக்க பெறுவீர்கள். சற்று கூடுதலாக எதிலும் கவனம் செலுத்துவது நல்லது.
திடீர் செலவு உண்டாகலாம். திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தில் தடங்கள் ஏற்படலாம். எந்த காரியத்தையும் யோசித்து செய்வது மிகவும் நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியின் மூலம் எல்லா காரியங்களிலும் அதிக கவனம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி வரும். அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக இருக்கும். குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம். அதனால் சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகள் கேட்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து மனம் விட்டு பேசுவதன் மூலம் இடைவெளி குறையும். கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியின் மூலம் பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டி இருக்கும். எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. எதிர்பாராமல் பயணத்தின் தடங்கள் ஏற்படலாம். அதனால் வெளியூர் பயணங்களை தள்ளி போடுவது நல்லது. கணவரின் உடல்நலத்தில் கவனம் தேவை. உங்கள் புத்தி கூர்மை உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தேடித்தரும். வியாபாரிகள் போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் பொறுமையுடன் செயல்பட்டு அவற்றை சமாளிப்பீர்கள். உங்களின் சமயோஜித புத்தியால் பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். உங்களுக்கு இந்த வருடத்திற்கான பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை தரிசித்து வணங்க எல்லா துன்பங்களும் நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். சிறப்பு பரிகாரம்: அரளிப்பூவை வாங்கி மாலையாக கட்டி அருகில் இருக்கும் முருகன் கோயிலில் உள்ள வேலுக்கு சாத்தி அர்ச்சனை செய்து வணங்குவது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் நன்மையையும் கொடுக்கும். அன்பர்களே, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.